சமாதானம் எல்லாருக்கும், இங்கேயும் சமாதானம், வெளியிலே. I don't know what time where you are watching. From where? So மனுஷனுக்கு அநேகமானவர்களுக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்று. வாழ்க்கையிலே இந்த பூமியின் நிலைமை தெரியாது. எதிரிலே ஆரம்பித்த என்ன நடந்தது என்று சொல்லி அவைகளை நாங்கள் கடந்த நாட்களே பார்த்து கொண்டு வருவோம். அது தெரியாம இந்த வேத புத்தகம் மூடி இருக்கும். ஒண்ணு தெரியாது. பல கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உலகெங்கும் பல இவர்கள் அவரோடு வார்த்தையிலே உடன்படிக்கை வைக்காதபடியால், உடன்படிக்கை இல்லாதபடியால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். விசுவாசமாயிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது ஆடுகளாகி இருந்து அவருக்கு பின்னால போகிறவர்கள் நித்திரையடைந்தாலும் உயிர்த்தெழுதலே அவரது ராஜ்யத்துக்குள்ளே நியாய தீர்ப்புக்கு பிறகு பிரவேசிக்கலாம். உடன்படிக்கையில் இருந்தால் அவரது கட்டளைகள் எங்களோடு வைக்கும் உடன்படிக்கை. முதலாவது மனுஷனை சிருஷ்டித்து கவனமாய்கள் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆதாம் கொடுத்த கட்டளையை மீறி உடன்படிக்கையை உடைத்தான். மீகா, ஓசியா 6:7 ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி ஆரம்பத்திலே இருந்த கிறிஸ்தவர்கள் தேவன் எவர்களிடத்திலே தம்முடைய திட்டத்தின் காரியங்களை ஒப்பு கொடுத்தாரோ அவை என்னென்று நானும் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு சிலருக்கு. ஏனென்றால் எப்பொழுதும் கற்றாலும் ஒரு அறிவுக்கு வராத பொம்பளைகள் என்று சின்னப்பர் எழுதி வைத்திருக்கிறார். சின்னப்பர் இஸ் பால். ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலிலே புறப்புரிமைகளும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணம் கட்டளைகளும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்கே இருந்துதான் வந்தார்கள். யூதர்கள், இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். யூதனாக வார்த்தையானவர் பிறந்தார். அமெரிக்கனாக அல்ல, இந்தியன், தமிழன், ஸ்ரீலங்கன். நோ, இது ஒரு யூத புத்தகம். இது முதல்ல 90% சனத்துக்கு தெரியாது. சொல்லிக் கொடுத்ததான் உங்களுக்கு தெரியாது. வாக்கு தத்தங்கள் மட்டும் தெரியும். எடி உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை காப்பார்,
கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். புதிய சிறப்பான செய்தி, புதிய ஆண்டுக்கான செய்தி, உன் பிள்ளைகளை ஆதரிப்பார். வெள்ளக்காரன்ல தொடங்கி எல்லா இடத்தையும் பரவி இந்தியாவுக்கு போய் இறங்கி வஞ்சிப்பான போதனைகள் அங்கே இருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது. அநேகமான வேத புத்தகத்திலே இல்லாத போதனைகள் இன்று வரை அதிலே ஒன்றுதான் சட்டபின் மோட்சம். அடுத்தது சாகவே சாவதில்லை. அடுத்தது ஒருக்கா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவேதான், முடியும் வரை நான் ரட்சிப்பை இழக்க மாட்டேன். என்னது ரட்சிப்புண்டா? செத்தபின் மோட்சம். மூன்றாம் ஆள் பரிசுத்த ஆவி. இப்படி பல பொய்யான போதனைகளை ஆரம்பித்தது ஏதேனிலே. சாகவே சாவதில்லை. மனுஷனுக்கு ஆத்மா ஒன்று கொடுக்க இல்லையே. ஆத்மாவும் இல்லை, கடல் மாவும் இல்லை, கடல மாவும் இல்லை. God never gave soul to man. No. அது 16-11 அந்த சொல் பாவிக்கப்பட்டது. எபிரேய சொல் நெஃபெஷ். நெஃபெஷ் சுவாசமுள்ள ஒரு சிருஷ்டி. சுவாசமுள்ள, சுவாசிக்கும் சிருஷ்டி. Sound is not going outside. சுவாசிக்கும் சிருஷ்டி. சிலது சொல்றேன். எல்லா சுவாசிக்கும் சிருஷ்டி உனக்கு தெரியுதானே? மிருகங்கள், பறவைகள் சுவாசிக்கிறதா? ஏமின பாம்பு, பல்லி, முதல, கொக்கு, கொக்கா, கொக்கா சிங்கள சொல். எலி, பேன், இலையான், தண்ணிக்குள்ள போட்டாமத்தில் அஜத்தை சுவாசிக்கிறார். அப்ப சாகவே சாவதில்லை என்று பேய் சொன்னால் நான் இப்ப சொன்ன இவைகள் ஒன்றும் உண்ட பேனும் சாகாது. எப்படி இருக்கு? ஓனான், பாம்பு, பல்லி ஒன்றும் சாகாது. அவைகள் எல்லாம் அழியாமையோடு இருக்குதுகள். ஏனென்றால் அதே சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. நெஃபெஷ். They became nefesh.
சுவாசிக்கும் சிருஷ்டி. Even the fish, they breathe. So, இப்படி பலவிதமான பொய்கள் ஏதேனிலே பிக் பண்ணி எடுத்து யூதர்களுக்குள்ளும் சிலர், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இன்று வரை உண்மையாக நம்பியிருக்கும் போதனைகள். இப்ப நான் சொல்றது, இருளிலே இருந்து வழியே அழைக்கப்படாத தேவனாலே அழைக்கப்படாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தங்களை தாங்களே போதகரும் பாசரமாக்கினவர்களுக்குள்ளே இருக்கிற பெயர்லாம் எழும்ப பார்க்கும். எழும்புது ஏன்? இவர்கள் நான் இவ்வளவு நாளும் கேட்டது சரியா? எத்தனையோ மனுஷர்களை நம்பினேனே. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? கடைசியாக இப்ப நான் உண்மையாக ஆராய்ந்து பார்த்தேன். காரியங்கள் இப்படி இருக்குதா? தேவன் இப்படி சொன்னாரா? சாகவே சாவது இல்லை சொன்னாரா? இல்லை, மாறாகத்தானே சொன்னார். சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவீர்கள். சாப்பிட்ட நாளிலேயே மரணம் வேலை செய்ய தொடங்கியது. 930 வருஷங்கள் எடுத்தது ஆதாமை கரைச்சு பிடிக்க. அவன் செத்தான், ஏவாள் செத்தான், இடையிலே ஆபேல் செத்தான். அவர்களுக்கு எப்படி இருக்கும்? விழுந்து கிடக்கிறான், மூச்சு இல்லை. உலக சரித்திரத்தின் முதல் மரணம் என்கிற செய்தியிலே இதை பற்றி பேசுகிறேன். எத்தனை பேர் கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. எவரையும் நான் பலவந்தம் பண்ண மாட்டேன், தேவனும் பலவந்தம் பண்ண மாட்டார். விருப்பம் என்றால் அல்லது விடு, விருப்பம் என்றால் அவருக்கு பின்னாலோ அல்லது விடு, விருப்பம் என்றால் அதிகாலையிலே எழுந்து அவரை தேடு அல்லது விடு, கையை முடக்கி கொண்டு படு. சொலமன் சொன்ன மாதிரி. Those who seek me early shall find me. நேரத்தோடு நாட்கள் போகப்படாது. என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நாங்கள் ஏதேனிலே நடந்த கூத்துக்கள், பிசாசின் பொய்கள் இன்று வரை பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் நம்பப்பட்டு அடிப்படையான போதனையாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா தேவன் கொடுக்கவில்லை. சுவாசிக்கும் சிருஷ்டியாக அவனை சிருஷ்டித்தார். அது இன்னும் ஒரு செய்தி. அதுக்கு நான் நேரம் செலவழிக்க இயலாது இப்பொழுது. அதுக்கு டடிக்கு சித்தமானால் பிறகு வருவோம்.
என்னென்ன காரியங்களை ஆரம்ப மனுஷர்கள் அந்த கப்பல் ஆதாமும் ஏவாளும் உடன்படிக்கையை மீறினதனால் இழந்தார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு வந்தோம். முற்றிலுமான சுய ஜீவியத்திலே இருந்திருக்க வேண்டிய நேரம் எல்லாரும் perfect health அதை இழந்து போனான். அவளுக்கு அதி உயர்ந்த தேவன் மகன் யேசுவா மூலம் சில வழிகளை திறந்தார். இந்த மத்தேயு 8:17 it will be easier to take it from here. மத்தேயு 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் கூறப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏற்கனவே சுகஜீவியத்துக்கு ஏதோ ஒரு வழியை திறந்தால் இயேசுவின் பாடுகளுக்கூடாக, அவர் மரணத்துக்கூடாக, அவர் உயிர்த்தெழுதலுக்கூடாக மனுஷனுடைய சுவஜீவியம் அற்று போனதனால் ஏதேனிலே எத்தனையோ காரியங்கள் நீதி உள்ள ஜீவியம், பரிசுத்தமான ஜீவியம் எல்லாம் இழந்து போனான். அதிலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2 கவனம் செலுத்துங்கோ. தடைகள் வருவது அவசியம். 2 எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின வாழ்க்கைக்குரிய வஞ்சிக்கும் இச்சைகளால் எப்பொழுதும் மோசம் போக்கும் என்று 7 முகம் எழுதினார். வஞ்சிக்கும் என்று ஞாபகம் வைங்கள். வஞ்சிக்கும் 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 இச்சைகளினாலே அழிவுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலட்டி போட்டு உங்கள் இருதயத்திலே யோசனையிலே புதிய ஒரு யோசனை மனம் இருதயம் உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஏதோ எப்படியோ வழிகளை திறந்திருக்கிறார்.
So கொஞ்சம் சாராம்சமாக சொல்ல போனால் ரெண்டு விதமான வாழ்க்கை எப்பொழுது இருக்கிறது. ஒன்று, சாத்தான் பொய் சொல்லி பாவத்திலே விழுந்து உடன்படிக்கையை மீறிய மனுஷன், உலகம் அனைத்தும் அப்படியான ஒரு வாழ்க்கை, அதிலே ஜீவிக்கும் ஒரு வாழ்க்கை. தேவன் விரும்பாத வாழ்க்கை, தேவன் அதை உயர்ந்தவர் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. அடுத்தது, தேவன் திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை. வாழ்க்கை கொடுக்க வரவில்லை, அவரே வாழ்க்கை. நான் காண்பிக்கிறேன், அது தனியா படிக்கும் நேரத்தில். ஓகே, இதுதான் அவருடைய வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை, ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை, மனுஷனுக்கு உண்மையான வாழ்க்கை. பிறந்த ஒவ்வொருவரும் நாளாந்தம் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை. ஏதேனை விட்டு வெளியே வந்த ஆதாமும் அவளும் அவர்கள் மூலமாய் வந்த உலகெங்கும் எல்லா இடத்தையும் பரப்பி இருக்கிற, பல பாஷைகளை பேசுகிற, பல தேசங்களிலே உள்ள ஜனங்கள் தேவன் கொடுக்காத ஒரு வாழ்க்கையிலே ஜெபிக்கிறார்கள். 99.9 உலகங்கு. I think there are about 8 billion people. 8 கோடி. தேவன் ஒழுங்கு பண்ணாத, விரும்பாத, அசிங்கமான, பேய்களுக்கு உட்பட்ட, குழப்பமடைந்த, தடுமாறுவது இன்னொன்று அறியாத நிலையில் எங்கே இருந்து வந்தார்கள்? தாங்கள் செத்ததும் அங்கே போகிறார்கள். ஒன்றும் அறியாதவர்கள், பேயின் போதனைகளோடு, பேயின் வழிநடத்துதலோடு, பேயின் உதவிகளை கேட்டு, பேய்களினால் பிள்ளைகள் பிறந்து, பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து, பேய்களை வழிபட்டு உலகெங்கும் கன்ஃபியூஷன். இன்று வரை மனுஷனுக்கு இப்படியான ஒரு குழப்பமான, மோசடியான, வஞ்சிக்கும், போகிற இடம் தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது, கிறிஸ்து யார் என்று தெரியாது. பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் போகிற இடம் தெரியாது, விரக்தியோடு, விரோதத்தோடு, கோபங்களோடு, பெற்றுமையோடு
ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நாள் வரை. தேவன் இந்த வாழ்க்கையை இப்படியாய் கொடுக்கவில்லை. அவருடைய ராஜ்யம் வெளிச்சம், அவருடைய ராஜ்யம் உண்மை, அவருடைய மகன் உண்மை, அவரே வெளிச்சம், அவரது வார்த்தை உண்மை, தேவன் ஒருவரே உண்மை, ஒருவரே தேவன், யேசுவாவின் தகப்பன், வேறு தேவன் இல்லை. முதல்ல ஆதாம் ஏவாள் மூலமாக எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை பேட்டர்ன், பிசாசின் வாழ்க்கை ஒழுங்கு, அவனுடைய பேட்டர்ன், அவன் டெய்ல பண்ணின வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் இந்த பூமியிலே தாங்கள் எங்கே போகிறார்கள், எதை பின்பற்றுகிறார்கள்? கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பேயின் போதனைகளோடு பழியான சமாதானம், வஞ்சிப்பான கழிவுறுதல், பெருமை, குருடான கண்கள். அவர் கேட்டார், பரிசேயன் இயேசுவை சொன்னார், குருடர்களுடைய கண்கள் அவர்கள் பார்க்கவும் பார்க்கிறவர்களை குருடாக்கவும் வந்தேன். இது தெரியுமா? அவரு கேட்டார், are we also blind? நாங்களும் குருடர்களா? அவனை காலடியில குந்தி கொண்டிருந்தவன் அவன் அந்த நினைக்கிற மூங்க உட்பட பிடித்து கிடக்கிறானோ என்னவோ தெரியாது. அவர் சொன்னார், நீங்க குருடங்களாய் இருந்தால் கேட்கறிய உங்களுக்கு பாவம் இருக்காது. நான் பார்க்கிறேன் என்று நீ சொல்றபடியால் உங்கள் பாவங்கள் உங்களிலே நிலைத்திருக்கும். இப்பொழுது எவ்விதமான ஒரு ஜீவியம் நான் ஜீவிக்கிறேன் என்று உலகத்தாருக்கு தெரியாது. உலகத்தார் என்று சொல்லும் பொழுது பலவிதமான மதங்களை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களும் அதே தராஸ்படிதான். ஆனால் நான் இப்பொழுது சொல்ல போகிற தேவன் ஒழுங்குபடுத்தாத, திட்டமிடாத ஒரு ஜீவியத்தை நீ ஜீவிக்கிறாயா என்று பார். Living or being guided by your own thoughts, mind. நாளாந்தம் உன்னுடைய இருதயமாகிய யோசனைகளாலே வழி நடத்தப்படுகிறாயா? யோசிச்சாய், அதை பேசினாய், யோசிச்சாய், அதை செய்தாய்.
யோசிச்சாய், களவெடுத்தாய். யோசிச்சாய், அடிச்சாய், விபச்சாரம் பண்ணினாய். யோசிச்சாய், காட்டி கொடுத்தாய். யூதாசுக்கு காட்டி கொடுக்க முதல் வந்தது யோசனை. பேய் உள்ளே புகுந்து யோசனையை கொடுத்தான். அந்த ஜீசஸ் நாசரேத்துல இயேசுவா யோதாச பார்க்கிறார். These people are not English. They're all different. Anema English, either Americans or British. உணர்ச்சி சரியா வேலை செய்யறதில்ல. இதுவரையிலும் ஒரு ஊழியக்காரன் கண்ணீர் விட்டு அழுதுண்டா நான் பார்த்தது எத்திரை அடைந்த டேவிட் பிரின்ஸ். ஒருத்தரையும் காணல. இழுக்கிற பம்போட்டு இழுத்தாலும் கண்ணால வராது கண்ணீர். அவன் அந்த சிலுவை அடியில நிற்கிறவன், 100க்கு அதிபதி. அவன் பேட்டி கொடுக்கிற நேரம் ஹெல்மெட்டையும் கலத்தி வச்சுட்டு இது பேட்டி கொடுக்கிற நேரம் தன்னால் தாங்க முடியல. அது போற டிரெக்ட் நிப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் இந்த கண்ணீர் ஒன்றுமே இல்லாம நடிச்சு பார்ப்போமா? அவரே சிரிக்க தூங்கிட அந்த மனுஷன் செத்து போச்சு. அது சொல்லி தான் சிரிக்கிறார். Can we do it again without the tears? அது நேச்சுரலாக வந்தது. அப்படி யோசனைகளால் வழிநடத்தப்படுகிறாயா உலகம்? தங்கள் வீணான சிந்தனைகளினால். எபேசியர் நேற்றுக்கு வாய்ச்சி காட்டினான் உங்களுக்கு. தேங்க்யூ டாடி. ரெண்டு 17 ஆகையால் யாவே to see whether they the Yehovah or Adonai Yeshua. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறது போல இனி நீங்கள் ஜீவிக்காதிருங்கள். நடக்கிறது என்று போட்டிருக்கிறது. ஜீவிக்கிறது, வாழ்கிறது. நாள்தோறும் அப்படியாய் ஜீவிக்க வேண்டாம். உலகம் அனைத்தும் வெள்ளக்காரனோ கருவலோ மஞ்சள் சைனீஸோ ஜப்பானீஸோ இந்தியனோ ஸ்ரீலங்கன் வீணான சிந்தனையிலே நாளாந்தம் ஜீவிக்கிறார்கள். இது உள்ளுக்கு போயிட்டா இதோடைய செய்தியை நான் நிப்பாட்டலாம். ஊடகம் காணும். உன் ஜீவியம் அப்படி. தேவன் சொல்லுகிறார், வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறார்கள் நாள்தோறும். இனி அப்படி ஜீவிக்க வேண்டாம். தேவனை அறியவும் யேசுவாவை அறியவும் கிறிஸ்துவை அப்படி ஜீவித்தோம். அதில் போட்டிருக்கு.
இங்க அத 2ஆம் அதிகாரத்தில் 12 எபேசியர் அந்த காலங்களிலே மேசியாவை சேராதவர்களும் இஸ்ராயலினுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் ராஜ்யம் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் உடன்படிக்கை இல்லாத ஜனக்கூட்டமாக ஒரு செய்தி இருக்கல்ல, உடன்படிக்கை இல்லாத பெண்ணோ என்னமோ உண்டு, உடன்படிக்கை வாக்குத்தத்தம் இல்லாத பெண். அப்படியா? நீங்க கேட்டிருப்பீர்கள், அவள் கெஞ்சி கெஞ்சி வந்தாள், அவள் ஒரு புறஜாதி, அவள் வாக்குத்தத்தத்துக்குள்ளாக இல்லை. வாக்குத்தத்தம் இல்லாத காட்டியா? எப்போ ஒரு கேட்ட ஞாபகம். நல்லது நல்லது. இப்ப இதை கேட்கிறாய் சொல்லவா? கோபிசம் இங்கே இருக்கிற தலையில இருக்கிற யோசனைகள் செவி கொடு, காது நீளற்று. வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு, வாக்குத்தத்தம் எல்லாம் உடன்படிக்கை. You see, our children are very clever. You can see that, you won't forget. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில், when I read this verse, I couldn't hold myself. தேவன் இல்லாதவர்களுமாய் இருந்தீர்கள். சாட்டில் கிறிஸ்துவை சேராதவர்களும் தேவன் இல்லாதவர்களுமாய், தேவன் தான் கிறிஸ்துவனை இழுத்து வர வேணும். யோவான் 6:44 இதோட ஒரு 68 தடக்கா சொல்லி இருப்பான். அது உயர்ந்த டேடி மெஷியாவண்டை ஒருவனை இழுக்காவிட்டால் அவரண்டை வரமாட்டாய். நீ கிறிஸ்தவனாக இருந்து சரியான ஒரு குருடன் குருடியாக சாகுவாய். நீ வெளியே அழைக்கப்படவில்லை. எங்கே என்று கேட்டாலும் தாப்பன் பேய். வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல இருந்து வெளியே வந்தான் என்று. இப்ப ஆனா அவனாக்கு போக இயலாது. அவர் வார டைம் எந்த நாளும் 2, 3, 5, 10 புவி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. நேற்றைக்கு மெக்சிகோல 5.1 என்னமோ கட்டிடங்கள் விழுந்து ஆக்கள் சாகாவிட்டாலும் பூமி அதிர்ச்சிகள் ரெக்கார்ட் பண்ணப்படுது. அதுல ஒருவன் போட்டிருக்கிறான், இதெல்லாம் நியூஸ்ல போடணுமா? ஒன்றும் நடக்கலையே. நான் அவனுக்கு மறுமொழி கொடுத்தேன். பெரிய திகதரிசி இயேசுவா அவர் சொன்னது நிறைவேறுகிறது, அது போடுறது நல்லது. ஆக்கள் விழித்தள ராஜ்யம் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. மத்தியாகு 24:7 ஆங்காங்கே பூமி ஆட்சிகள் வரும், கூடும். தேவனை அறியாத டைமில், அதாவது நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியா, எனக்கு இதுகளை ஆரம்பித்து சொல்லலாம். நீ கிறிஸ்தவன், அதுக்குத்தான் நான் சொன்னேன். நான் அம்மா 2வது பிள்ளைய பெத்தெடுத்தாங்க ராஜுக்குள்ள. இந்த பிள்ளைக்கு ஆறாகாது.
அவரை அறிவது தேவன் ஏற்கனவே தெரிவு செய்து அறிந்து அப்படிப்பட்டவர்களை இருளிலே இருந்து வெளியே கூப்பிடுகிறார். Come out, ecclesia. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் பேயின் இருளிலே இருந்து ஆதாமும் ஏவாளும் பேயின் இருளுள்ள பூமிக்குள்ளே வெளியே போனார்கள். பாம்புக்கு கீழ்ப்படிந்ததில்லை, பூமி இருள் அடைந்தது. ஜனங்கள் தாங்கள் இடர்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒன்றுமே சரியில்லை. இது சரியா இருக்கு? உண்மை எங்கே? நியாயம் எங்கே? தேவனை தேடுகிறவன் எங்கே? உணர்வுள்ளவன் எங்கே? எல்லாரும் வேகமாக்க கட்டு போனார்கள். பிசாசின் வல்லமைக்குள்ளாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கட்டும். நான் ஒரு அசம்பிளி ஆஃப் காட் என்று சொல்லட்டும், மெத்தடிஸ்ட், கத்தோலிக்கன், ஆங்கிலிக்கன், சிபிஎம், எப்படி நீ சொல்லலாம், நாளாந்தம் யோசனைகளால் வழிநடத்தப்படுகிறாயா? சாத்தான் உனக்கு தாப்பன், பேய். இதை கேட்டு பேய் உள்ளவர்கள் எல்லாரும் கோபமடைந்து டிஸ்லைக் போடுகிறார்கள். போடத்தான் வேணும். அது உன்னை நீ யார் என்று அறிவிக்கிறது. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனம், பரிசுத்த ஜனம், சொந்தமான ஜனம், ராஜரிய ஆசாரியர் கூட்டம். 1 பேதுரு 2:9. அவர்கள் கிறிஸ்தவர்களால் இப்போதைய பேர் சொல்லி அழைக்கப்படும் ஒரு கூட்டம் உலகெங்கும். அதுவும் இந்த தேவனுக்கு தெரியாது. இருளிலே இருந்து அழைக்கப்பட்டவர்கள் பிசாசின் அதிகாரத்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள். பேய் சொன்னால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். பொய், கண்கள் மூடப்பட்டது. அது ஒரு தனியா ஒரு அறிவிக்க வேண்டிய செய்தி. அந்த காரியத்துக்காக யேசுவா சந்தித்து பவுல் அப்போஸ்தலனை நான் உன்னை அனுப்புகிறேன், இருளிலே இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர, பிசாசின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர. இப்ப எங்க வெளியேன்னு தெரியுமா? முடிவில் என்ன சொன்னார்? அவர்கள் கண்களை திறக்கவும். என்ன சொன்னார்? உங்கள் கண்கள் திறக்கப்படும். திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். பாம்பு உண்மையை சொல்ல போன உடனே ஏதேனிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற பேய்கள் கட்டாயம் இளமத்தாமாக்கும். புறஜாதியார் இந்துக்கள் அல்ல, இவர்கள் தான் புறஜாதிகளாக.
ஆதாம் ஏவாளின் நிலையிலே உள்ளவர்கள் வெளிச்சம் இல்லாமல் துரத்தப்பட்டவர்கள், இருளுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பேரிலே மண்டபங்களுக்குள்ளே வந்து பூந்து இருக்கிறார்கள். உலகங்கள் அவர்களுக்கு ஒரு இல்ல. தேவனற்றவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள். பவுல் அப்போஸ்தலன் வேத வாக்கியங்களை 14 வருஷம் படித்தும் அவன் டடியையும் மகனையும் அறியாதவனாய் இருந்து இயேசுவின் சுவிசேஷர்களை சிறையிலே கொண்டு போய் போட்டார். அது மட்டுமா, வேத வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்து ஜனங்களை வழிநடத்தின. பரிசேயர் சதுசேயர் இயேசுவோடு மோதினார்கள். நடியின் இடத்தில் இருந்து உண்மையை அவர் கொண்டு வந்தார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? கடைசியாக இயேசுவா சொன்னார், உங்கள் தகப்பன் பிசாசு. இயேசுவா சொன்னார், என்ன அறிஞ்சிருந்தீங்க என்றால் நடியையும் அறிந்திருப்பீர்கள். You don't know him. Daddy உங்கள் பிதாவ உங்கள் தகப்பனாய் இருந்தால் என்னை நேசித்திருப்பீங்க. இப்போ கொலை செய்ய தெரிவிப்பீங்க. நீ வார்த்தையை விரும்பினால் நான் சொல்வது சரியாண்டு பார்க்க வேணும், ஆராய்ச்சி பார்த்து. அப்பதான் நீ உண்மை உள்ளவன் என்று காண்பிப்பாய். ஏன் சும்மா கடந்து கொதிக்கிறாய்? பேயை தகப்பனாக கொண்டவர்கள் கொதிப்பார்கள், மூர்க்கமடைவார்கள். பரிசேயர் சதுசேயர் போல இவர்களைத்தான் ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய்கள் கவனமாயிருங்கள் என்று இயேசுவா சொன்னது. ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய்கள் நிறைய கிறிஸ்தவ சபைகள் என்ப கூட்டங்களிலே நிறைய, உலகெங்கும் நிறைய நிறைய முட்டி போச்சு. உண்மையை விரும்புகிறவனும் நான் சொல்லுகிறவைகளுக்கு உண்மை ஆமென் அப்படி சொல்லுவார். இன்றைக்கு பிசாசனுடைய டிசைன் பண்ணின வாழ்க்கை, யோசனைகளில் ஜீவிப்பது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் எதை நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. வெளிப்படுத்துதல் கிடைத்த சாலமன் நீதிமொழிகள் 23:7 பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள் எல்லாமே யோசனைகள் மனுஷனுடைய இருதயத்திலே இருந்து வருகிறது என்று யேசுவா சொன்னார். Thank you, Daddy. Why I am saying thank you? Only He knows. Maybe some of you put that thing over there. Where is the scripture? மத்தேயு 15:19 எப்படியெனில் இருதயத்திலே இருந்து பொல்லாத சிந்தனைகள் யோசனைகள், பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும், கத்தியால குத்தி சுட்டு கொலை செய்யத்தவல்ல, வாயாலை கொலை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் சபைகளை விட்டு பிரச்சனைப்பட்டு மாறி போயிட்டு போன்ல நேரடியாக கிளி 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 புலி
வார்த்தையால் புளிஞ்சு தருவது மரண வார்த்தைகள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே, நாக்குக்கு கீழே நஞ்சு. இப்படியாய் வெளியே அழைக்கப்படாது, வெளிச்சம் பெறாத, வெளியிலே கிறிஸ்தவர்கள் என அறியப்பட்ட வேத புத்தகத்தை கையிலே சும்மா ஏந்தின இருதயம் மாறாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர், மனுஷி, வாலிப பிள்ளை யாரோ சேஞ்ச், அவர்களுக்கு எந்த பயமே இல்லை. பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவ்வளவு வார்த்தையும் இயேசுவின் வாயினாலே புறப்பட்டு வந்தது. அவர் கற்பிக்கும் நேரம். மனுஷனுடைய இருதயம் என்றால் மனுஷனுடைய மனம். உலகம் அனைத்தும் மனதால் நடக்கிறார்கள். தங்கள் வீணான யோசனைகளில் ஆஜீவிக்கிறார்கள். காலையிலே எழுந்ததும் படுக்கைக்கு போகும் வரை அவர்களை வழிநடத்துவது யோசனை ஆகிய அவர்களது கடவுள். அதான் பேய் லேசாக அவர்களை வஞ்சிக்கிறான். மனதிலே யோசனைகளை போட்டு, நித்திரையிலே கனவுகளை கொடுத்து. என்னை விழுந்து வணங்க, நானும் உனக்கு ராஜ்யங்களை கொடுப்பேன் என்று பேய் இயேசுவினிடத்தில் சொன்னது சரியோ? இப்ப எத்தனையோ பேருக்கு கனவிலை சொல்லிக் கொண்டே இருக்குது. சொல்லிட்டது, நீ எனக்கு இதை கட்டு, அந்த முச்சந்தியில கட்டு, இந்த இடத்துல கட்டு, ஒரு கோயில கட்டு, நான் உன்னை தூக்கி கொப்பில வைப்பேன். சிலர் செய்யாம போனது நிமித்தம் செத்து போனார்கள். இதையும் யார் நம்புவார்கள்? இது கள்ளியங்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். கடைசியில் அவன் செத்து நம்புறது, அதுக்கு கட்டி கொடுத்ததுக்கு பிறகு ஐயோ, யூதாச வச்சு யேசுவை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவனையே கொண்டு போட்டது அந்த பற பாம்பு. இதுதான் உலகம் குருட்டாட்டத்திலே இருக்கிறது. தற்கொலை ஒரு பேய். தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். உன்னை தேவையில்லை, பெற்றாருக்கும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. பாத்தியா, நீ நம்பி இருந்த அந்த காதலன் காதலி விட்டுட்டாலே காவனாதான் போய் தற்கொலை செய்தாச்சு. யோசனைகளால் ஜீவிப்பது. ஏனிவைகளை நான் பார்க்கிறேன். இயேசுவா கொடுத்த முதல் கட்டளை அதற்கு ஏன் அவர் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஏன்? மனுஷன் மனதிலே ஜீவிக்கிறான், தான் போன போக்கிலே போறான். மனம் போன போக்கிலே கால் போகுது. வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. தங்கள் சொந்த புத்தியின்படி சிந்தனைகளின்படி நடக்க அவர்களுக்கு தெரியாது. பேய் ஆண்டு கொண்டிருக்கிறான். பேய் அதிபதி. இப்பொழுது இந்த நேரம் வரை
இல்லாட்டி என்ன சும்மா இருக்கும் இஸ்ரேல் அந்த தேசம் அந்த ஜனத்தை அழிக்க வேணும். என்ன அந்த மேப்பில் இல்லாதபடிக்கு எப்படியாய் நாளாந்தம் ஜீவிக்கிறாய். இப்பாட்டு கொஞ்சம் எஞ்சின யோசனைகள் உன்னை வழி நடத்துதா? நீ எப்படி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாய்? தேவன் என்ன சொன்னார்? ஓ, there is so many things. What is the scripture? ஏசாயா 55 6. யாவே கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் கிட்டடியாயிருக்கையில் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாலிய பிள்ளைகளே, குருட மாதிரி தெரியாத உனக்கு முதல்ல வெளிச்சம் தேவை. எங்களை யாரும் இதை சொல்ல இல்லை. அந்த நேரம் திட்டியது பாம்புகள் எல்லாம். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படியானால் தேடியும் கண்டடையாமல் போக ஒரு நேரம் வரும். அவர் தூரமாய் இருக்கிற நேரம் ஒன்று வரும். என்ன செய்வாய்? ஏன் உனக்கு தேட இல்லாது? ராத்திரி வேளையில் இந்த தேடுங்கிற காரியத்தை வாலிபருக்கு சொல்லிக் கொடு என்று என் இருதயத்திலே வந்தது. I think I was not awake. இதோடு சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் தேடுகிற எவனும் கண்டடைகிறான். சரி, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தேடுகிற எவனும், தேடுகிற கிறிஸ்தவனோ பைபிள் வாசிக்கிறவனோ இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறாரா? அவர் என்னோட பேச. ஏன் நான் இந்த டைம்ல பிறந்தேன்? எதற்காக இப்படிப்பட்ட தேசம், இப்படியான ஒரு பட்டணம், எதற்காக ஏன் நான் உருவாக்கப்பட்டேன்? Will you seek him? You know what's going to happen? You're going to find him. தேடுகிற எவனும் கண்டடைகிறான். யெகோவாவின் வாயினாலே வந்த சொற்கள். யார் கொடுத்தது அந்த சொற்களை அவர் வாயிலே? அதை உயர்ந்த தேவன் டேடி. துன்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கிறோம். 99.9% கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் உலகெங்கும் வெள்ளக்காரன் காட்டி கொடுத்த வஞ்சிக்கிற பெயின் போதனை கிருபை என்று இப்ப பச்சையா சொல்றாங்க. Jewish rabbis, the people are anomia, they have no law. ஏன் தெரியுமா? அந்தி கிறிஸ்து வருகைக்கு திறமான மேடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்தி கிறிஸ்துவை அவர்தான் கிறிஸ்து என்று நம்பி அவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே போவார்கள். இங்கே அந்தி கிறிஸ்துவுக்கு கட்டளைகள் இல்லை. The lawless one, anomia. இரண்டாம் தெசலோனிக்கே put that in Tamil in future, prepare a banner. 2:8 அக்கிரமக்காரரின் செயல் என்று போட்டிருக்கிறது. அக்கிரமம் என்று சொன்னால் கட்டளைகள் இல்லாது ஜீவிக்கிறவர்கள். உமது பேரிலே பேய்களை துரத்தணும் அல்லவா? உமது பேரிலே நோயாளிகளை குணமாக்கினோம் அல்லவா? உமது பேரிலே இக்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? தேவ வார்த்தையை அறிவித்தோம் அல்லவா என்று அநேகர் அந்த நாளிலே சொல்லுவார்கள். மத்தேயு 7:23 அவர்களுக்கு அவர் என்ன சொல்லுவாராம்? நான் உங்களை ஒரு காலம் அறிந்திருக்கவில்லை. I never knew you. Get away, you lawbreakers. உங்களை நான் அறிந்திருக்கவில்லை. கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கிறவர்களாகிய அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். What strong words. Are they being preached in the churches, so-called churches? Church and அர்த்தம் இல்லாமல் வச்சிருக்கிற போதனை யாரா இருந்தாலும் நீ 30-40 வருஷம் போதகனா இருக்கலாம். You can be a Methodist or an Anglican or a Lutheran or a CSI. Doesn't matter. The Bible is one. One rule for everyone. You may wonder why I speak this way. I was told to. By Almighty. சீனி போலையும் பலகாரம் சுட்ட தர என்ன அழைக்கவில்லை. மறுபடி உன்னை அழைத்திருக்கலாம். அது பெரிய கேள்விக்குறி. அப்படியா உன்னை அழைத்தது தேவனா அல்லது யார்? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு யெகோவாவினிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். I want to say over here, Isaiah 55 8
யாவை கண்டடையத்தக்க சமையல் அவரை தேடுங்கள். அவர் அருகில் இருக்கும் போது, இங்க சமீபமாய் இருக்கும் பொழுது, அவர் அருகிலே இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பாகமம் 4:7 something. அவர் அருகிலே இருக்கிறது போல 4:7. தேங்க்யூ டாடி. நான் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் இது தொழுது கொள்ளுதல் என்று கிடக்கு. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு அருகிலே வைத்துக் கொண்டு இருக்கிற வேறு ஒரு பெரிய ஜாதி எது? அப்ப இந்த வார்த்தை 55:6 ஏசாயாவோட அங்க மார்க் பண்ணி வைங்க. சரியா பிள்ளைகள்? இங்க உபாகமம் 4:7 அவடுத்த போடுங்க. ஏசாயா 55:6-7. 55:6-7. நினைவுகளை விட்டு திரும்பட்டாம் என்று சொல்லி இருக்கு. என்ன யோசிச்சு திரியவாய் யோசனையால் உன்ன எந்த பிரச்சனையை தீக்கலாம்? யோசிக்க சுரியில புதைகிற மாதிரி நீ புதைஞ்சு கொண்டு போவாய். யோசனை கவலையை கொண்டு வரும். அதான் டேவிட் சொன்னான் 119 உமது உண்மை என்னுடைய தியானம் என்றால் யோசனை. உமது வார்த்தை என் தியானம். மற்றவங்கள் எல்லாம் கழிச்சு தும்பாக்குறார்கள், பெருமை பிடிச்சவர்கள். நானும் உம்முடைய வார்த்தையை யோசிக்கிறேன், தியானம் பண்ணுகிறேன். So living by the thoughts. இது இத்தனையோ இடங்கள்ல கூறப்பட்டிருக்குது. மனித குலம் அனைத்தையும் தேவனிலே தங்கியிருந்து நாளாந்த வாழ்க்கையை நடத்தாது தங்கள் சொந்த யோசனைகளிலே தங்கியிருந்து வயோதிபர், வாலிபர், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், அவர்கள் தங்கள் யோசனைகளினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். தேவன் சொன்னார், சிந்தனைகளில் வீணரானார்கள். கடைசி மட்டும் இவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. எய்த்திலே இருந்து விடுதலை கொடுத்து வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு வந்த ஜனங்களை பாலந்தேனும் அழிந்தோடுகிற இடமாகிய கானானுக்குள்ளே கொண்டு போக திட்டமிட்டு இருந்தார். ஏற்கனவே அவர்களது இலக்கை சொல்லி இருந்தார். I will deliver you all and take you to the land flowing with milk and honey. உங்களை எய்த்திலே இருந்து விடுதலை ஆக்கி பாலந்தேனும் வழிந்தோடுகிற அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். So you have the destiny. Our destiny is the coming kingdom, the coming king. வர இருக்கும் ராஜா, அவரது ராஜ்யம் எங்கே நிலைநாட்டப்பட போகிறது? எருசலேமிலே. அவர் சொன்னார், எருசலேமிலே சத்தியம் பண்ண வேண்டாம். மத்தியாகு 5:35. அது மகாராஜாவின் நகரம். நான் எருசலேமை மறுபடியும் தெரிந்து கொண்டு வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன்.
இதுக்கு மேல தமிழ் சொல்லு விளக்கமாக தேவையா? சகரியா திக்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் எத்தனை இடங்கள் 12ஆம் அதிகாரம் சீயோன் மீது வைராக்கியம் கொண்டேன். அதுதான் எங்கள் நம்பிக்கை. என்ன யோசனையில இருக்கிறாய்? உலகம் அனைத்தும் தன் தன் சொந்த சிந்தனைகளிலே ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் மனதில் வரும் யோசனைகளால் வழிநடத்தப்படுகிறார்கள். இதுதான் பேயின் பிளான். ஜீவமரம் யேசுவாவுக்கு ஒப்பாகி வார்த்தைக்கு, வழிகளுக்கு, புத்திமதிகளுக்கு, ஆலோசனைக்கு, நியாய தீர்ப்புகளுக்கு, கற்பித்தல்களுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போதனைகள், கட்டளைகள், அந்த ஜீவ மரத்தின் பழங்கள் 119வது பாடலில் நாங்கள் படித்தோம். அவைகளை சாப்பிட்டு நாள் ஜீவிக்க வேண்டிய நேரம். யோசனைகளிலே நடந்து வாழ்க்கையிலே மிகுந்த பிரச்சனைக்குள்ளாகியவர்கள் எத்தனையோ பேரை எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு ஆபிரகாம் பிரச்சனை வந்தோடனே he ran off to Egypt. அங்க போய் எந்த போய் சொல்ல வேண்டியிருந்தது. அவன மகன் வந்து ஐசாக். அவனும் பஞ்சம் வந்த உடனே இவனும் அதே மாதிரி ஓடிடுவான். டாடி சொன்னார், ஒரு இடம் போகாத, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மழையில்லாத நேரத்தில் கடும் பஞ்சம் ஒன்று நாட்டவும் இயலாது. அப்படியான டைமிலே அவன் விதைத்து 100 மடங்காய் அறுவடை செய்தான். மனதிலே ஜீவிக்கிறாயா? உன் யோசனைகளின்படி அதுதான் உன்னுடைய இருதயம். சொலமோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது யேசுவா வந்து சொன்னார், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள். எதையாவது செய்கிறதுக்கு முதல்ல கேட்பார், what do you people think in your hearts? What are you thinking? என்ன யோசிக்கிறீங்க? எது லேசு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றதா? நீ எழுந்து கட்டில எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக முடியும். எது லேசு? என்ன உங்களோட எண்ணம்? யோசனைகள் மனுஷனுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அதி உயர்ந்த தேவனுக்கும் அவரது மகன் யேசுவாவுக்கு தெரியுமாம். என்ன இது? பாடல் 139 டேவிட் எழுதி வைத்திருக்கிறார். என் சிந்தனைகளை தூரத்திலே இருந்தே அறிகிறேன். வாயில் ஒரு சொல் வருவதற்கு முன்பதாக உமக்கு எல்லாமே தெரியுமே. அப்படியாக டடியை நீ அறிந்திருக்கிறாயா? அவைகளை எடுத்து தியானிக்கிறாயா? அந்த வாக்கியங்கள் உனக்கு சொந்தமாகிறதா? அவைகளை நீ நம்புகிறாயா? வினேனுண்ட மண்டையில மாற யோசனையிலே ஜீவிக்கிறாய். உனக்கு என்ன யோசனை? தகப்பனை பற்றியோ, தாயை பற்றியோ, சகோதரர்களை பற்றியோ நீ எப்படி போற முன்னால? எத்தனையோ பேர் விழுந்து கொண்டு போகிறார்கள்.
டேடியின் திட்டப்படி நாங்கள் யெகோவாவின் பெயரிலே மறுபடியுமாக சபை கூடும் நேரத்திலே உன்னோடு பக்கத்திலே இருந்தவர்கள், உனக்கு பின்னாலே இருந்தவர்கள் சிலர் அல்லது குடும்பமாக மறைந்து போனதை பார்த்து ஆச்சரியப்படாது. சபையில் இருந்தா போல கிறிஸ்தவங்கிற மதம் வச்ச ரட்சிப்புங்கிற சொல் அது அடுத்த பேயின் வஞ்சிப்பு. எத்தனையோ காரியங்கள் உங்களோடு பேசப்படும். நான் வருமளவும் உனக்குள்ளதை பார், பற்றி கொண்டிரு. நான் வருமளவும் சொன்னது யார்? உயிர்த்தெழுந்த இயேசுவா. எதை பற்றி கொண்டிரு? நீ ஆரம்பத்திலே ஒப்பு கொடுத்து உன்னை வழிநடத்தும்படிக்கு வெளிச்சம் அடைந்து நல்ல மெய்ப்பனை தொடர்ந்து கொண்டிருந்த அந்த ஜீவியத்தை பிடித்துக்கொள். எந்த ஒரு மனுஷனும் உன்னை வஞ்சியாது இருக்கட்டும். எந்த ஒரு மனுஷனும் உன் முடியை எடுத்து போட விடாது. Let no man take your crown. தொண்ணூறாம் ஆண்டு ரசிக்கப்பட்டு செத்த விமோச்சம் படு பாதாள பாம்பின் பொய், ஏதேனிலே பேசிய பாம்பின் பொய், கிறிஸ்தவ மதத்தின் பொய், ஆவிக்குரிய சபைகள் எனப்பட்டதன் பொய். 2017 தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிற அந்த கிறிஸ்தவ ஊழியம் அமெரிக்காவில் அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். நாங்கள் சொன்னது பிள்ளை, எவ்வளவு நாளும் ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழக்கலாம். இப்பதான் இல்லாட்டி என்னத்துக்கு சொன்னவர்? முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே விடுதலை அடைவான். They don't know the meaning of salvation. Salvation, Yeshua. தேவனே ரட்சிப்பு. God is our salvation. Yeshua. அவரோட நிற்க வேண்டும். அவருக்கு பின்னால போக வேண்டும். அவருக்கு பின்னால போறதுக்கு நீ சொல்லலாம், எனக்கு அவரை காட்டுறதுலையே வழி, கட்டளை, புத்திமதிகள், போதனைகள், கற்பித்தல்கள், வழிநடத்துதல்கள், விதிகள் எல்லாமே உண்மை, வார்த்தை, வழிகள், புத்திமதிகள், ஆலோசனைகள். யாரோட ஆலோசனையில நடக்கிறாய்? உண்ட கேர்ள் ஃபிரெண்டா, பாய் ஃபிரெண்டா? யாருடைய ஆலோசனை? அம்மாவா, அப்பாவா? அல்லது சகோதரமா? எந்த பேய் உன்னை வழி நடத்துது? தாய்க்குள்ள முழுக்க பேய். அவட சொல்ல கேட்டி என்ன எங்க போய் முடிய போறாய்? உலகம் அனைத்தும் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல, ஜீவிக்கிறது போல நீங்கள் ஜீவியாதிருங்கள். எபேசியர் 2:12. உலகம் அனைத்து புறஜாதிகள்
தங்கள் வீணான சிந்தனைகளிலே how you living? இது பிசாச போக்கஸ் பண்ணது. மனுஷனின் சிந்தனைகளை ஈரோகியமாக்கி போட்ட, தேவனாக்கி போட்டது. நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். ஆதாமின் ஏவலை அது உயர்ந்த தேவனின் குரலிலே இருந்து பிரித்து தன் நஞ்சு குரலை கொடுத்து கேட்க பண்ணினதுக்கு பிறகு ஏதேனுக்கு வெளியே வந்த மனிதன் தன் சிந்தனையிலே சேவிக்க ஆரம்பித்தான். சிந்திக்கவும் தியானிக்கவும் தெரிவு செய்யவும் தேவன் தம்மை போல மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய ரூபத்திலே. அவன் ஆவி அல்ல, சரீரம் மண்ணாலே எடுக்கப்பட்டது. அவனது உயிர் அவர் ஊதிய அவரது சுவாசம் உயிர். அவர் ஆவியை ஊதவில்லை, அவரது சுவாசத்தை ஊதினார். இட்டோளம் மனுஷன் கண்களை திறந்து யாரை முதல்ல கண்டிருப்பான்? சகலத்தையும் அவர் மூலமாய் சிருஷ்டித்தார் தேவன். யார்? யெகோவா வார்த்தையாக இருந்தார். Is it bringing you joy? நீ எதை யோசிக்கிறதுக்கு முதல்ல உன் யோசனைகள் எல்லாம் தரிக்கும் மகனுக்கு தெரியும் என்பதை அறிந்து கொள். யாருடைய வீட்டிலேயோ கடையிலேயோ நின்று கதைக்கிறாய், உன் வாயாலே வரும் சொற்கள் சிந்தனைகள் எல்லாமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அதுக்கு பேர் தான் அவரை குறித்த உணர்வு, கான்சியஸ்னஸ். அவரை குறித்த உணர்வு. யாக்கோபின் தாய் அண்ணன்காரனிடத்தில் அனுப்பினதும் ஏசாக்கு பயந்து ஜேக்கப் அங்க போய் வேலை செய்கிற நேரம் இவனை ஏமாத்தி கொண்டே இருந்தார். Elohim wanted Jacob to see himself in his uncle. அப்ப தேவன் என்ன செய்தார்? லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். அவர் கண்களுக்கு தப்பு போவது ஒன்றுமே இல்லை. இந்த வேசி சூனியக்காரி 47 அவள் படுத்துற பாடு குடும்பங்களை இலங்கை இந்தியா குறிப்பாக வெளியிடங்களில் இருந்தார். சூனியத்தினாலே குடும்பங்களை சின்னாபின்னமாக்குகிறார். So Yeshua வந்து repent, தேவனுடைய ராஜ்யம் சமீபம். பிசாசின் இருளுக்குள்ளே இருந்து யோசித்த பிரகாரம்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யோசிக்க முடியாது. நோ. உதாரணம் சொல்லுகிறீர்கள், நீ வெளியூர்ல ஜீவிக்கிறாய், அங்கே இருக்கிற ஒரு சாமான் குறிப்பாக, let's say there are countries, their system is different. அவர்களது மின்சார சிஸ்டம் மெஷின்ஸ் டிஃபரண்ட். அங்கே 110 voltage Canada, இங்கே 220 or 230 whatever. அந்த சிஸ்டம் இங்க சரி வராது. எல்லாம் எரியுவோம் போட்ட உடனே. அதே மாதிரி உலகத்தின் யோசனைகளோடு ஜீவித்த நாங்கள் டடி இழுத்துக்கொண்டு வந்து வெளிச்சம் பெற்று மகனை வெளிப்படுத்தி அவருக்கூடாக ஆட்டு தொழுவத்துக்குள்ளே போய் உண்மையிலே பிறந்து உண்மையிலே நடந்து நாளாந்த நல்ல மெய்ப்பனை இயேசுவாவை பின்பற்றி ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நேரத்திலே பழையபடி யோசிச்சு நடக்க இயலாது. It won't work. That's why Yeshua said, repent. மனம் திரும்ப. அதுக்கு one of the best translation, main basic translation of the Jewish rabbis, you know what? Change your mind. Change your thoughts. உன் சிந்தனைகளை மாற்று, உன் மனதை மாற்று. எகிப்திலே இருந்து விடுதலை கொடுத்து வந்த ஜனங்கள் கானானுக்குள்ளே போவதற்கு வித்தியாசமான யோசனை உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு நன்றியாக இருந்து அவர் நாளாந்தம் கொடுக்கும் அந்த மன்னா அவைகளை எல்லாம் சாப்பிட்டு நன்றியாக அவர் கேளுங்கோ. இரவிலே நெருப்பு ஸ்தம்பம், இரவிலே அங்கால கூடாரம் கூடாரம் கூடாரமாக, பகலிலே மேகஸ்தம்பம், முயல் மாதிரி. எங்கட அல்லது எந்த கண்ட்ரியிலும் இங்க கொஞ்சம் ஆயிலும் the lighthouse, you know, some of you know we have a bar road போய் முடிகிற இடத்திலே the lighthouse is there, right? Thank you. This is Bangalore, Sri Lanka. அந்த lighthouse இதுக்கு முதல் போட்ட இதை போடுங்க படத்தை. அப்படியாக அந்த மேக ஸ்தம்பம் அவர்கள் நடுவிலே இருந்தது. அவர்கள் நடுவிலே புதியாத பிக்சர். இவர்கள் அதை உணர்ந்து நன்றியாக இருந்து அவரை தொழுது கொண்டு செய்திருக்கலாம். அவர் அந்த அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆனால் தங்கள் சொந்த நினைவுகளின்படி ஜீவித்தார்கள், மடிந்து போனார்கள். பார்வோனின் கையில் இருந்து விடுதலை கொடுத்த அதி உயர்ந்த தேவனுக்கு அவர்கள் மனதின் சிந்தனையை மாற்ற முடியவில்லை. போர்ஸ் பண்ண மாட்டார். நாங்கள் விரும்பியதை யோசிக்கலாம். நல்லவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்கள். தகப்பன் சொல்லிக் கொடுக்கிறார், எதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. சோ இஸ்ரேல் ஜனம் வனாந்தரத்திலே சிந்தனையிலே வீணரானார்கள். அதே மாதிரி அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் மடிந்து போனார்கள்.
பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் இதே விதமாக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியாது மடிந்து போவார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோட்சம் போவோம் என்று. அதுவும் அவர்களுக்கு மாற்றம். சிந்தனையிலே வீணராக இன்றைக்கு வரைக்கும் சூரிய நாளிலே ஆராதனை செய்து தங்கள் ஜீவியத்தை கோபத்தோடும் விரக்தியோடும் பெற்றுமையோடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கே வந்த இந்த பெருமை? இயேசுவுக்கு பின்னால போறால் அவர் தம்மை தாழ்த்தினான் மரண பரியந்தம். அதான் அவருக்கு பின்னால போறது. So God who delivered Israel from Egypt from the hand of Pharaoh could not change their minds, could not change their thoughts. No. Stunning, eh? Shocking. எவருடைய யோசனைகளையும் ஃபோர்ஸ் பண்ணி மாற்ற மாட்டார். அது உன்னுடைய விருப்பம். சோ ஏதேனிலே இருந்து வெளியே வந்த ஆதாம் ஏவாள் தொடக்கம் இன்று வரை ஜனங்கள் தாங்கள் பேயின் வல்லமைக்கு கீழே இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் மட்டுமல்ல, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அமெரிக்கா, கனடா, Britain, all the other countries which are expanded their knowledge, அறிவை பெருத்திருக்கிறார், and all the Asian countries walk in their own futility of their mind. வீணான சிந்தனையில் ஏதேன் கொடுத்த சம்பளம், ஏதேனை மன்னிக்கவும், ஏதேனுக்குள்ள வந்த பாம்பு கொடுத்த பரிசு. நீ எப்படி ஜீவிக்கிறாய்? காலையில் எழுந்து இந்த செய்தி கேட்கும் வரை என்ன யோசிக்க? ஒரு மனுஷன் எதை நினைக்கிறானோ அப்படியே அவன் ஜீவியம் இருக்கு. That's why I love to read Mary, Yeshua's mother. மேரியின் ஜீவியம், மரியாளின் அற்புத ஜீவியம் என்று ஒரு செய்தி அவனுடைய வெளியிட்டேன். அனைவரும் கேட்டார்கள். சிலர் வந்து சொன்னார்கள், நாங்க ஃபாதர்ஸ் கிட்ட போய் சொன்னோம், எல்லாம் உண்மையை தானே சொல்றார். ஓ, நானும் கேட்டேன். நான் சில குருவானவர்கள், ஆனா அதுல பிடிபட வேணாம். உண்மையிலே பிடிபட வேணாமா? உண்மையை அறியாத நேரத்தில், செத்தவடு கொண்டாடும் நேரத்தில், என் அக்காவின் கல்யாணம் கொலைந்து போய் செபஸ்தியார் கோயிலில் யாரும் வரவில்லை. வந்தது பூசாரி. இயேசுவின் மூலம் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத உலகம், அவர் தேடி வந்த ஜனம் அவரை கொல்ல தேடியது. அவர் சொல்லி கேட்காதவர்கள். எங்கள் சொல்லிய படிக்கப்பார். பச்சை மரத்துக்கு படியாதான், பட்ட மரத்துக்கு அப்படி இருக்கு.
என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தை டடியின் இருதயத்திலே இருந்து புளிந்து வந்த வார்த்தைகள். சிந்தனைகளிலே தங்கள் வாழ்க்கையை ஜீவிக்கும்படிக்கு பிசாசு அவர்கள் திட்டத்தை மாற்றி உடன்படிக்கையை மீறி பாம்பு கொப்பு கொடுத்ததனாலே man shifted from the voice of Elohim to his own voice, his thoughts. அதி உயர்ந்த தேவனின் குரலை தள்ளிவிட்டபடியால், ஆதாம் உடன்படிக்கையை மீறியபடியால் பாம்பு ஏவாளை வஞ்சித்து இன்று வரை கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று பெயர் கொண்ட கிறிஸ்தவர்களும் சில யூதர்களும் தங்கள் வீணான சிந்தனையிலே முன்பு நடந்தது போல ஜீவித்தது போல ஜீவிக்கிறார். 90க்கு மேற்பட்டவர்கள். அதனாலே உலகம் டடியை மகனை அறிவதற்கு தாமதமாகிறது. என்ன செய்வாய்? தாயே தப்பனே, வாலிப பிள்ளையே, நீ என்ன செய்வாய்? உனக்கு வெளிச்சம் கிடைத்ததா? நீ இருளை விட்டு வெளியே வந்தாயா? நீ ஒரு ஆசாரியன், ராஜரிய ஆசாரியன் என்று தெரியுமா? நீ பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று தெரியுமா? அவருடைய சொந்த ஜனம் என்று தெரியுமா? What will you do with his life? Let's receive the blessings. Yavreka Yehovah Ishmareka Yair Yehovah Panaviliyeka Viuneka Iza Yehovah Panaviliyeka Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் மேலே இறங்குவது. Thank you so much for all your prayers, those who are in London, Switzerland, France, Indonesia, New Zealand, Dubai, Kuwait, and Qatar, Singapore. And those of you who are here, வேத வாக்கியங்களிலே உங்கள் தியானமும் நினைவும் அதிலே வேரூன்றி இருக்கட்டும். Let the roots go into the scriptures.
அவர் வார்த்தையிலே எப்பொழுதும் on the word. You had a picture of the Bible. Yeah. அந்த மரத்தை நீயாக நினைத்துக்கொள். அந்த வேர்கள் எல்லாமே உன்னுடைய இறுதியும் உன் யோசனைகள். தற்காலிக இந்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வார்த்தை இல்லாம வாழ்க்கை ஓடவே ஓடாது. So till we meet again tomorrow, God willing, இரக்கத்திலும் தாழ்மையிலும் உண்மையிலும் நடந்து கொள்ளும். God bless you. Bye for now.